அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபுகள், ஐம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய குறிக்கோள், லட்சியம் என்பது அவன் சொர்க்கத்தை அடைவது. உலகத்தில் எப்படிப்பட்ட குறிக்கோள் வேணா இருக்கலாம், லட்சியங்கள் வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட லட்சியங்கள் இந்த உலகத்தோடு மறைந்துவிடும், நின்றுவிடும். ஆனால் அவனுடைய உன்னதமான உயர்ந்த லட்சியம் என்பது சொர்க்கத்தை அடைவது. அதை ஒவ்வொரு முஸ்லிமும் எந்நேரமும் மறக்காமல் அவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான தடங்கள், அதை தடுக்கக்கூடிய எல்லாவற்றையும், அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடங்களையும் தாண்டி தகர்த்தெறிந்து முன்னோக்கி செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் வழி தவறக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல ஒரு கோடை ஒன்று போட்டுறாங்க. ஒரு கோடு மண்ணில் ஒரு கோடை வரைகிறாங்க. அந்த கோட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நிறைய கோடுகளை வரைகிறாங்க. நேர்கோடு ஒன்று இருக்கின்றது, வலது பக்கம் இடது பக்கம் நிறைய கோடுகள் இருக்கின்றன. அப்போ சஹாபாக்களிடம் சொல்றாங்க, இந்த கோடு நடுக்கோடு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நாம் செல்ல வேண்டிய பாதை. இந்த பாதைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிறைய பாதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாதையிலுமே ஷைத்தான் மக்களை அழைக்கின்றான். அப்ப நம்ம இந்த பாதையை தவறி போயிடக்கூடாது என்பதுல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணங்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்படியான இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சீரழிவுக்கான காரணம் நிறைய இருக்கின்றது. அதுல முக்கியமான ஒரு சீரழிவு என்று சொன்னால் இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் போதைப் பொருட்கள். இது ஒரு இளைஞன் பருவமடை அடைந்ததுக்கு பிறகு ஆரம்பமாகி முதுமையை வரை தொடரக்கூடிய ஒரு சீரழிவாக இருக்கின்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாரார் இதை செய்யறாங்க, இளைஞர்கள் மட்டும் இதை செய்யறாங்க, இதுல ஈடுபடுறாங்க, இந்த குழியில போய் விழுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. எல்லா வயது வரம்பு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும், எல்லா தரப்பு வயதினரும் இந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அதாவது இஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு அழகான வழிகாட்டுதலை காட்டியிருக்கின்றது என்று சொன்னால், நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு, இந்த அளவுக்கு இஸ்லாத்துல ஒரு அழகான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கின்றதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவு விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையினால நம் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இதை ரொம்ப ரொம்ப குறைவாக அப்படின்னு நான் சொல்ல முடியும். சமுதாயத்துல பரவலாக பரவி இருக்கக்கூடிய அங்கங்க ஒவ்வொரு நாளும் நியூஸ் வருது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு யாரையும் விட்டு வைக்கிறது இல்ல. சிறு குழந்தையில இருந்து எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு மோசமான செய்திகள் வருகின்றன. ஆனா நம்முடைய சமுதாய மக்கள் அப்படின்னு பார்த்தா அதுல ரொம்ப குறைவு. அந்த இதுல விஷயங்கள் ஈடுபாடு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபை. ஆனா
குர்ஆன்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸ்ல விபச்சார பத்தி அல்லாஹ் சொல்றான். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பாலியல் வன்கொடுமை, ரேப் பண்றது அது ஒண்ணு இருக்கு. விபச்சாரம் இன்னொன்னு இருக்கு. 2த்துக்கும் வித்தியாசம் வந்து ஒரு சின்ன ஒரு மெல்லிச ஒரு கோடு தான். இது 2 தரப்பினரும் அவர்கள் ஒத்துப்போய் செய்வது விபச்சாரம். இது ஒரு தரப்பினர் மறுத்து அதனை வற்புறுத்தி செய்வது பாலியல் வன்கொடுமை. இப்ப 2த்துக்கும் பாத்தீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத பத்தி சொல்லும் பொழுது, விபச்சாரத்த தான் அல்லாஹ் சொல்றான். விபச்சாரத்துக்கே அவ்ளோ பெரிய தண்டனைகள் இருக்கின்றது. விபச்சாரத்துக்கு அதாவது 2 பேரும் ஒற்று அ அதை ஒப்புக்கொண்டு மியூச்சுவலா பண்ணக்கூடிய ஒரு தவறை அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறாக கருதி, இந்த அளவுன்னு சொன்னா ஷிர்க்குக்கும் கொலை செய்வதற்கும் பிறகு மிகப்பெரிய ஒரு பெரும்பாவம் அப்படின்னா விபச்சாரத்தை அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த சமுதாயத்துல விபச்சாரம் என்பது ஒரு ஒரு லீகல் அளவுக்கு வந்துருச்சு. நீ வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாத, விபச்சார விடுதிக்கு போய் செஞ்சுக்கோ, உன்னுடைய இச்சையை பூர்த்தி செஞ்சுக்கோ. அதை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் வந்து வந்துருச்சு. ஆனால் இஸ்லாம் அதையே தடுக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே யாருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் துன்பம் இல்லாத அதாவது சமூகத்தின் பார்வையில அப்படிப்பட்ட விஷயத்தையே இஸ்லாம் என்ன பண்ணுது? தடுக்கிறது மட்டுமல்லாமல் அதற்கு மிகப்பெரிய தண்டனைகளை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. இம்மையிலும் மறுமையிலும். அப்ப நான் வந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக வேண்டி இருக்கின்றது என்பதை நாம் முஸ்லிம்களாகிய நாம் முதல்ல புரிந்து உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு இருக்கின்றது என்பதை நம்ம புரியுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அது ஒரு தாவாவாக இருக்கின்றது. எந்த மார்க்கத்திலையுமே இவ்வாறாக சமூக சீரழிவு செயல்களை தண்டிக்கக்கூடிய, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய, எச்சரித்து அதற்கு தண்டனை இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம இஸ்லாத்தை தவிர. எந்த ஒரு மார்க்கத்திலையுமே சமூகத்தின் மேம்பாட்டுக்காக வேண்டி திட்டங்கள், சட்டங்கள் இருக்கின்றதா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஆன்மீக ரீதியாக இருக்கின்றன. மார்க்கம் என்றாலே அவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக இருக்கின்றன. நம்முடைய இஸ்லாம் ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாமல் சமூகத்தின் மேம்பாட்டு ரீதியாகவும் மனிதனின் மேம்பாட்டு, தனிப்பட்ட நபரின் மேம்பாட்டு ரீதியாகவும் பேசி இருக்கின்றது, சட்டங்கள் இருக்கின்றன. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஒரு மனிதன் A to Z எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய மாதிரி நம்முடைய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, அதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான் அப்படின்னு சொன்னா அதற்கு பதிலாக, அதற்கு ஈடாக ஒரு ஹலாலான விஷயத்தை அல்லாஹ் தரான். ஏன்னா அல்லாஹ் நம்மை படைத்தவன், நமக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை அறிந்தவன். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா وجعل لكم من أزواجكم بنين وحفظة ورزقكم من الطيبات أفبالباطل يؤمنون وبنعمة الله هم يكفرون. அழகான ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்திலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். உங்களுடைய மனைவி மக்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த மனைவி மக்களிடத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், அழகான ஹலாலான உன்னதமான விஷயங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக வழங்கி இருக்கின்றான். அஃபபில் பாத்தில் யுமினூன, நீங்க வழிகேட்டின் பக்கம் உங்களுடைய ஈமானை செலுத்துகிறீர்களா? வபிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன், அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்துகளை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா என்று கேள்வியோடு அல்லாஹ் முடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பத்தி பேசுறான்? நிக்காஹை பத்தி பேசுகின்றான்.
உண்மையிலேயே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு நிகாஹ் சரியான நேரத்தில் செய்யாததின் காரணத்திலும் வருது. இன்றைக்கு மனிதனுடைய மனோ இச்சைகள் அதிகரித்து அதுல நிறைய காரணங்கள்ல இது ஒண்ணு, தாமதமான திருமணங்கள். ஒரு மனிதன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வயதுக்கு வந்ததுக்கு பிறகு நிக்காஹ் செய்தது இஸ்லாத்துல அனுமதி இருக்கின்றது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பொருளாதாரத்தை காரணம் காட்டி உலகத்துல அவன் மேம்பட வேண்டும், ஒரு அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்று காரணம் காட்டி அவனுடைய அந்த நிக்காவை தாமதப்படுத்தி அவன் தவறான வழியில் போவதற்கான சூழலை ஏற்படுத்துவது யார்? சமுதாயமும் பெற்றோர்களும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய சமுதாயத்துல ஓரளவுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கின்றது. சீக்கிரமா திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இன்னும் சில பேர் இருக்கிறான். ஆனா மற்ற சமுதாயங்களில் மற்ற மார்க்க சகோதரர்கள் இடத்துல இது ரொம்ப தாமதமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்குன்னு சொன்னா எதற்கு திருமணம், எதற்கு திருமணம் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு வந்து விட்டது. லிவ்-இன் அப்படின்னு சொல்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இப்படி ஏகப்பட்ட தவறான கோட்பாடுகளை நம்முடைய சமுதாயத்துல திணிக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரங்கள் வந்து விட்டன. இது மிகப்பெரிய ஒரு காரணங்க. ஒரு பக்கம் பெண்கள் எனக்கு ஆண் துணை தேவையில்லை, இவ்வாறு ஒரு கூட்டம் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய மனோ இச்சைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ஆண்கள், நாங்கள் திருமணத்தினுடைய அந்த பொறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி இதற்கு எல்லாம் முக்கியமான அடிப்படையான காரணம் என்ன? மார்க்கத்தினுடைய தர்பியத்தை அவர்களுக்கு போதிக்கவில்லை. இஸ்லாம் தான் இங்க சொல்யூஷன். எல்லாத்துக்கும் இஸ்லாம் தான் சொல்யூஷன், தீர்வு. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம் அது இந்த சமூக வலைத்தளம். அது என்ன எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது அரைகுறையாக ஆடைகளை காட்டுவதோ, அதை பெண்கள் அணிந்து ரீல்ஸ் போடுவது, அதே போல சினிமாக்களில் அவர்களுடைய தவறான ஒரு வெளிப்பாடுகள், இது இளைஞர்களுடைய மனதை கெடுத்து விட்டன, அவர்களுடைய மூளையை கெடுத்து விட்டன. அவர்கள் சமுதாயத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் கெடுத்து விட்டுச்சு. அப்ப அவர்களுடைய அந்த மனோச்சைகளை தூண்டக்கூடிய விஷயமாக ஆயிடுச்சு. இஸ்லாம் 2 சொல்லுது. ஒண்ணு, நீங்க சீக்கிரமா திருமணம் செய்யுங்க, இல்லை என்று சொன்னா நோன்பு வைத்துக் கொள்ளுங்க. நோன்பை வையுங்கள், உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுங்கள். கற்பை பேணிக் கொள்வது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய சவால். நம்ம மற்ற எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சிடலாம், தொழுகிறலாம், இன்ன பிற இபாதத்துகளை செஞ்சிடலாம், எல்லா விதமான விஷயங்களும் ஈடுபடலாம். ஆனால் இந்த சமகாலத்துல, இந்த மாடர்ன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல ஒரு மனிதன் அவனுடைய கற்பை பேணுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கு. எங்கு திரும்பினாலும் ஆபாசமான விஷயங்கள் அவனை சுற்றி, எங்கு திரும்பினாலும் தவறான புகைப்படங்கள். அது நியூஸ் பேப்பர்ல இருந்து, மொபைல் போன்ல இருந்து, ஏன் அவனுடைய பாட புத்தகத்துல இருந்து, எல்லாத்திலையுமே சிறு வயதிலிருந்தே அந்த ஆபாச உணர்வுகளை தூண்டக்கூடிய செயல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாமே இருந்து ஒரு பக்கம் இருந்துட்டு அவன் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வாறு முடியும்? சமூகத்தினுடைய சீர்திருத்தம் என்பது அடிப்படையிலிருந்து வர வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமையை நம்ம தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதனை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் இதை விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியா இருக்கிறான், தெளிவான எதிரி. அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள்.
இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. அவன் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாகவே நீங்கள் அவனை பாருங்க. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இன்னமா யமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. அவனுடைய வேலை அவன் தீயவைகளையும் மானக்கேடான விஷயங்களையும் சொல்லுவதுதான், ஏவுவதுதான் அவனுடைய வேலையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனதுல நல்லா யோசிக்கணும். சிந்திக்க வேண்டிய விஷயம். மனதுல எதையுமே நம்மளுக்கு அல்லாஹ் வற்புறுத்தி நம்மள செய்ய வைக்கல. நம்மள வற்புறுத்தி ஏதாவது நம்ம செயல்களை செய்கிறோமா? நம்ம தவறு செய்றோம். அந்த தவறு நம்முடைய ஆசையின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி செய்றோமா? அல்லது நம்முடைய வற்புறுத்தலின்படி செய்றோமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருப்பத்தின்படி தான் செய்றோம். 90% மேல தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு அது தவறு என்று தெரிந்துதான் நாம் தவறை செய்கின்றோம். அதான் இங்க எதார்த்தமான உண்மை. எது ஹராம், எது ஹலால் என்று தெரிந்து அதை செய்கின்றோமே தவிர, அறியாமையில வற்புறுத்துதல நம்ம செய்யறதே கிடையாது. நம்ம எல்லாம் ரோபோட் மாதிரி படைக்கல. நமக்கு ஹலாலையும் ஹராமையும் தெளிவாக அல்லாஹ் காட்டிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகான விஷயம். இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின். ஹலால் தெளிவா இருக்கின்றது, ஹராம் தெளிவா இருக்கின்றது. வ பைனஹுமா முஷ்தபிஹாத். அந்த இரண்டுக்கும் மத்தியில என்ன இருக்கின்றது? சில சந்தேகமான விஷயங்கள் இருக்கின்றது. அதை விட்டுருங்க. சந்தேகமான விஷயங்களை கேட்டறிந்து அது தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப குறைவு தான். சந்தேகமான விஷயங்கள், டவுட்ஃபுல்லான விஷயங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் தெளிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் ஹராம் என்று தெளிவாக தெரியும். யாருமே நம்ம இப்போதான் இஸ்லாத்தை ஏற்று கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் கிடையாது. பாரம்பரியமாக பிறப்பிலேயே இஸ்லாமை அறிந்து அநேகமான விஷயங்களை தெரிந்தவர்களாக தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தவறான வழியில செல்லக்கூடியவர்களா இருக்கலாமா? நம்முடைய சிந்தனையை தேவையின்றி அதை மங்கச் செய்யலாமா? நம்முடைய குறிக்கோளிலிருந்து அதை நம்ம தவறி போகலாமா? என்றைக்குமே நம்முடைய குறிக்கோள் அந்த சொர்க்கத்தை நாடிதான் நம்ம ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்கள். அவ்வாறு எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்ப ஆசபாசங்களை, அற்பமான சுகபோகங்களை நம்ம ஒருபோதும் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஸர் ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون. அதாவது ஷிர்க்குக்கும் கொலை செய்வதற்கும் பிறகு அல்லாஹ் விபச்சாரத்தை அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு நல்ல அடியார், ஒரு இபாதுர் ரஹ்மான், அதான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க. அவர்கள் தேவையில்லாமல் கொலை செய்ய மாட்டாங்க. அதுபோல அவர்கள் வலா யஸ்னூன், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. இபாதுர் ரஹ்மான். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, விபச்சாரம் என்பது நம்முடைய மனதுல எவ்வாறு இடம் பெற்றிருக்கு தெரியுமா? விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணை அணுகி அவளிடத்தில் விபச்சாரம் செய்வது மட்டும்தான் விபச்சாரம் என்று நம்ம எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். விபச்சாரம் அது மட்டும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஐனு தஸ்னி, கண் விபச்சாரம் செய்கின்றது. வல் கல்பு யஸ்னி, உள்ளம் விபச்சாரம் செய்கின்றது. ஃபஸினல் ஐனு அன்-நஸர், கண்ணினுடைய விபச்சாரம் பார்வை. வஸினல் கல்பி அத்-தமன்னி, உள்ளத்தினுடைய விபச்சாரம் ஆசைப்படுதல். சுப்ஹானல்லாஹ். வல் ஃபர்ஜு யுஸத்தகு மா ஹுனாலிக அவ் யுகத்திபு, நம்முடைய கற்பு இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய கற்பு, அதாவது நம்முடைய மர்மஸ்தானம், அது அதனை உண்மைப்படுத்துகின்றது அல்லது பொய்ப்படுத்துகின்றது. முதல்ல ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதற்கு முன்னாடி இதெல்லாம் நிலைகள். பார்வை, எண்ணம். பார்வையாலும் எண்ணத்தினாலும் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர். இன்றைக்கு
இஸ்லாம் என்ன சொன்னது? அதாவது முதல் விபச்சாரம் ஆரம்பிக்கிறது இந்த பார்வையால். அதனாலதான் இஸ்லாம் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் எதுக்கு சொல்லுது? பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒரு அந்நிய பெண்ணை பாக்குறீங்களா, உடனே பார்வையை தாழ்த்தி, அது இன்றைக்கு அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த ஸ்டெப்லயே நம்ம திருத்திக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் போவதற்கு வாய்ப்பே இல்ல. வலா தக்ரபு ஸினா, ஸினாவின் பக்கம் நெருங்காதீங்க. செய்யாதீங்கன்னு சொல்லல, நெருங்காதீங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதனுடைய இயலாமை. அவன் ஸினாவின் பக்கம் நெருங்கினாலே அவன் ஸினாவை செய்து விடுவான். அதுல இருந்து திரும்பி வருவது என்பது மிக 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 குறைவு. யதார்த்தம். அப்ப நம்ம எத்தனை கண் மூலியமாக விபச்சாரம் செய்கின்றோம், எண்ணத்தின் மூலியமாக விபச்சாரம் செய்கின்றோம் என்பது நம்முடைய உள்ளத்திடத்தில் நம்மிடத்தில் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு எதெல்லாம் இந்த பார்வை இருக்கு பார்த்தீங்க, இதுதான் ஆரம்பம். இந்த பார்வை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னையில இருந்து இந்த பார்வை நம்ம விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்து நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சிந்தனை வராது. நமக்கு அந்த தவறான எண்ணங்கள் வராது. நான் பார்க்கக்கூடிய இந்த பார்வையை ஹலால மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க எடுத்து பாருங்க. நான் எதை பார்க்கிறேன்னா அது ஹலாலா மட்டும்தான் இருக்கணும். எனக்கு மஹரம் உள்ளது மட்டும்தான் இருக்கணும். எனக்கு அனுமதிக்கப்பட்டது மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ் கூறுகின்றான், குல் லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். ஒரு வசனம் போதுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துடைய ஆழம். நபியே, நீங்கள் முஃமின்களிடத்துல சொல்லுங்க, யகுத்து மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். தாழ்த்தி கொண்டால் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய கற்பை பேணுவார்கள், பேணுக்குள். ذلك அஸ்கா லஹும், அதுதான் அவர்களுக்கு சுத்தமானது, பரிசுத்தமானது. அஸ்கா லஹும். இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அதே போல இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் மட்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்களுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அலங்காரங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதாவது இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, நான் என்ன விதமான ட்ரெஸ் போட்டுப்பேன், ஆண்கள் என்னை பார்க்க கூடாது. இது எந்த அளவுக்கு ஒரு அநியாயமான விஷயம் என்பது, இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்க முடியாது. அல்லாஹ் ஆடையை இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கின்றான். ஆனால் நான் அந்த மாதிரி போட மாட்டேன். அவர்கள் என்னை பார்த்தால் எனக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது தவறான பார்வை. இது சமுதாயத்துல இன்னைக்கு நார்மலைஸ். குற்றம் அவன் மேலதான், இவள் மேல கிடையாது. இது அவருடைய உரிமை. இது மேற்கத்திய சூழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, மேற்கத்திய சூழ்ச்சி. வலை விரித்து நம்மளை விழ வைக்கக்கூடிய சூழ்ச்சி. அது நம்முடைய சமுதாய முஸ்லிம் சமுதாய பெண்களும் அது விழுந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுமா இம்ரத்தின் இஸ்தஅதரத், எந்த ஒரு பெண்மணி இஸ்தஅதரத் நறுமணத்தை பூசிக்கொண்டு, ஃபமர்ரத் பிகௌமி, சமுதாயத்தின் அந்த இடத்துல போகின்றார்களோ, லியஜிது ரீஹஹா, அவளுடைய அந்த நறுமணத்தை மக்கள் சுவாசிக்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில், ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி. பெரிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு நறுமணம் என்பது சாதாரண விஷயம். பெண்கள் நறுமணம் போடக்கூடாது என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது என்ன ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு அது அறிந்திராத, அது அறிந்த ஒரு தவறு. அது ஒரு தவறு இல்லாமல் ஆயிப்போச்சு. அதை தாண்டி என்னென்னமோ இன்னைக்கு இப்ப பெண்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெஸ்ல இருந்து, ஹிஜாப்ல இருந்து, புர்கால இருந்து, அதை எப்படி டிசைனா போடணும், அதை எப்படி அவர்களுடைய உடல் தெரிகிற மாதிரி, உடலுடைய அமைப்புகள் தெரிகிற மாதிரி அதை போட வேண்டும். நஊது பில்லாஹி மின் ஸாலிக். இன்னும் அது போடாமலே இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு இன்னைக்கு
என்ன ஆகி போச்சுன்னா அதுல அலங்காரங்கள் அதிகமாகி போச்சு. அப்ப அது எந்த அளவுக்கு வெறும் அத்தர் போட்டதுக்கே, நறுமணம் போட்டதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்க, ஜானியன்றாங்க. அப்ப ஹிஜாபை பேணாத பெண்மணி, அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய பெண்மணி, அவள் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல போடுகிறான், வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. அல்லாஹ் வந்து கட்டளை இடுகின்றான் பெண்கள் இடத்துல. என்ன கட்டளை தெரியுமா? நீங்கள் உங்களுடைய கால் நடைபாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த கால் பாதைகள், அதை கூட நீங்க வந்து வெளிப்படுத்தி நடக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். கொலுசுகள் போட்டு, அது அலங்காரமாக போட்டு வெளிப்படுத்தி நடக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது மறைத்திருக்கக்கூடிய உங்களுடைய அழகை வெளிப்படுத்தும். லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின். யோசிச்சு பாருங்க, ஒரு சமுதாயத்தை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வாழ்ந்தா, ஆண்கள் பார்வையை தாழ்த்தி போகக்கூடிய ஆண்கள், பெண்கள் ஹிஜாபை சரியான முறையில் பேணக்கூடிய பெண்கள், இவ்வாறு ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயத்துல பாலியல் கொடுமையை விட்டுங்க, விபச்சாரம் நடக்குமா? அந்த சமுதாயத்துல கண் விபச்சாரம் நடக்குமா? அது கூட நடக்காது. அதை நம்ம சமுதாயத்துல நடைபெற வேண்டும், நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் பெண்கள் பார்வையை சாட்ட சொல்லல, பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான். சூரத்துன் நூர், وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ. நபியே பெண்களிடத்துல சொல்லுங்க, முஃமினான பெண்களிடத்துல சொல்லுங்க. அதுவும் எப்படி சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஆண்களை சொல்லும் பொழுதும் முஃமினான ஆண்கள், பெண்களை சொல்லும் பொழுதும் முஃமினான பெண்கள். முஸ்லிம் என்று சொல்லல, அது முஸ்லிமை விட அதிகமான தரஜா முஃமின். அதாவது என்ன சொல்ல வர அல்லாஹ் இன்டைரக்டா, நீங்க அத வந்து உங்களுடைய பார்வையை தாழ்த்தினாதான் நீங்க என்ன பண்ண முடியும், முஃமினாவே இருக்க முடியும். உங்களுடைய கற்பை பேணினாதான் நீங்க முஃமினா இருக்க முடியும். அப்போ பெண்களிடத்துல சொல்லுங்க, அவங்களுடைய பார்வையை தாழ்த்து கொள்ளட்டும், அவருடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். வலா யுபதீன, எக்ஸ்ட்ராவா என்னது, எக்ஸ்ட்ராவா அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஃபலா தஸ்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி. சுப்ஹானல்லாஹ். அதாவது இஸ்லாம்ல இந்த அளவுக்கு அருமையான விஷயங்கள் இருக்குது என்பது நம்ம முதல்ல உணர்ந்து அதை சந்தோஷப்பட வேண்டும். உங்களுடைய குரல்களை யாருக்கு இது கட்டளை? நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு, உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னா நான் எல்லா பெண்களுக்கும் தான். உங்களுடைய அந்த சப்தம் இருக்குல்ல, உங்களுடைய சப்தம், உங்க வாய்ஸ், அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, அழகாக நீங்க பேசாதீங்க, குழைஞ்சு பேசாதீங்க. ஃபலா தஹ்தஅன பில் கவுல். அந்நியர் இடத்துல நீங்க பேசுறீங்களா, கொஞ்சம் கம்பீரமா பேசுங்க, கம்பீரமா பேசுங்க. இல்ல இருக்கு, கம்பீரமா பேசுங்க, குழைஞ்சு பேசாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி குழைந்து பேசினால் அவங்களுடைய இயல்பு அது, குழைந்து பேசுவது. அதை நீங்க சாதாரணமா பேசாதீங்க. ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத். எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கின்றதோ, நோய் அப்படின்னு சொன்னா கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றதோ, அவன் அதே ஆசையில் விழுந்து விடுவான், அந்த ஆசையில் அவன் விழுந்து விடுவான் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்கின்றான்? உம்மஹாத்துல் முஃமினீன். அப்ப நம்முடைய பெண்களுக்கு முன்மாதிரி அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜினா செய்யும் பொழுது அவன் முஃமினாக இருக்க மாட்டான். அஸ்ஸானி லா யஸ்னி லா யுஃமின் ஹீன யஸ்னி. அவன் வந்து ஜினா செய்யும் முஃமினா இருக்க மாட்டான். அப்ப அவன் ஜினா செய்யும் பொழுது அது கண்ணா இருக்கட்டும், உள்ளமா இருக்கட்டும், அவனுடைய அந்த ஈமான் குறைகின்றது, ஈமான் இடத்துல பறிக்கப்படுகின்றது. பிறகு அவன் மறுபடியும் என்ன பண்றான், அதுல இருந்து விலைக்கு வந்து தௌபா செய்யும் பொழுது அவனுடைய ஈமான் புதுப்பிக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பேசலாம் வந்தோம். ஆனா இந்த இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த விபச்சாரம், அதுவே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு தலைப்பாயிருச்சு. இன்னும் அது போதைப் பொருட்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலை. அதுல வந்து நம்முடைய சமுதாயம் விதிவிலக்கு அல்ல. நம்முடைய சமுதாயம் அதுல வந்து முதலாம் இடத்துல இருக்கின்றது. அதனால அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமுதாயத்துல முதல்ல இந்த மானக்கேடான விஷயங்களிலிருந்து நம்ம தவிர்த்து கொண்டு
நம்முடைய பிள்ளை ஒண்ணு சிம்பிளான விஷயம் தான். சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அது பெண்களா இருக்கட்டும், ஹிஜாப் பேணக்கூடிய விஷயம் நாம் கண்காணிக்க வேண்டும். ஆண்களா இருக்கட்டும், அவர்கள் எதை பார்க்கறாங்க, எதை அவர்கள் அ யார் இடத்துல பேசுறாங்க, எப்படிப்பட்ட விஷயம் இதெல்லாமே கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கின்றோம் இந்த இந்த காலகட்டத்துல. இன்னைக்கு நம்ம ஃபோன குடுத்துட்டு 18, 17, 17 வயசு பசங்க ஃபோன குடுத்துட்டு நம்ம விட்டுர்றோம். என்ன பண்றான், ஏது பண்றான் பார்க்கறது இல்ல. இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10, 11 வயசு பசங்களுக்கு ஃபோன குடுத்துடுறாங்க. அவங்களுக்கு அது எதுன்னே தெரியாம என்னென்னமோ பார்க்குறாங்க. ரொம்ப கவலையான விஷயம். அங்கிருந்தே அவங்க மைண்ட் கரப்ட் ஆகுது. அது பின்னாடி போகும் நேரத்துல 20, 25 வயசுல அது அவனுக்கே தெரியாமல் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கொடுமையா மாறிரும். அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "இஹ்ஃபத் அவ்ரத்தக" உங்களுடைய கற்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இல்லா மின் ஜௌஜத்திக உங்களுடைய மனைவிமார்களை தவிர. இதுதான் உங்களுடைய இதுதான் உங்களுடைய இஸ்லாத்திற்கும், ஈமானுக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றது. உங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய சொர்க்கத்தினுடைய பாதையை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா? சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்கள் ஆகணும்னு சொன்னா இது முக்கியமான விஷயம். கற்பை பேணுவது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கற்பை நம்ம பேணி நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் சரி, நம்முடைய வரக்கூடிய சமுதாயத்திடத்திலும் சரி, அந்த விழிப்புணர்வை நாமும் உணர்ந்து அவர்களுக்கும் உணர்த்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.